गीता 12வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ततो जयमुदीरये. नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी. 12வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். அத்தசித்தம் சமாதாதும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அப்யாசயோகேன ததோ மாமிச்சாப்தும் தனஞ்சய. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு அபய சரணரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி சேல பிரபுபாதா. ஸ்தாபக ஆச்சாரியர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். ஸ்ரீல பிரபுபாத் கி. திரும்ப சொல்லுங்க. அத இருப்பின் எனவே, அத இருப்பின் எனவே, சித்தம் மனதை, சமாதாதும் நிலைநிறுத்த, நா இல்லை, சக்னோசி இயல, மயி என் மீது, ஸ்திரம் ஸ்திரமாக, அப்பியாச யோகேன பக்தி தொண்டின் பயிற்சியால், தத பின்னர், மாம் என்னை, இச்சா விருப்பம், ஆப்தும் அடைய, தனஞ்சய செல்வத்தை வெல்வோனே அர்ஜுனா. மொழிபெயர்ப்பு திரும்ப சொல்லுங்க. செல்வத்தை வெல்வோனான எனதன்பு அர்ஜுனா, உனது மனதை என் மீது பிரலாது நிலைநிறுத்த முடியாவிடில் பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. என்னை அடைவதற்கான விருப்பத்தினை இதன் மூலம் விருத்தி செய்வாயாக. பொருளுரை. இந்த ஸ்லோகத்தில் பக்தி யோகத்தின் 2 வழிமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முதல் வழிமுறை தெய்வீக அன்பினால் பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது பற்றுதலை உண்மையாக வளர்த்து கொண்ட நபர்களுக்கானது. அடுத்த வழிமுறை பரமபுருஷரின் மீது அத்தகு திவ்யமான அன்பையும் பற்றுதலையும் வளர்த்து கொள்ளாத நபர்களுக்கானது. இந்த 2ஆம் நிலையினருக்கு பல்வேறு விதிமுறைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. அத்தகு விதிகளை பின்பற்றுபவன் இறுதியில் கிருஷ்ணரின் மீதான பற்றுதலை அடையும் நிலைக்கு உயர்த்தப்படுவான். பக்தி யோகம் புலன்களை தூய்மைப்படுத்துவதாகும். தற்சமயத்தில் புலனுகர்ச்சியில் ஈடுபட்டிருப்பதால் ஜட வாழ்வின் புலன்கள் எப்போதும் களங்கமுற்றுள்ளன. ஆனால் பக்தி யோக பயிற்சியினால் இப்புலன்களை தூய்மைப்படுத்த முடியும். மேலும் தூய்மைப்படுத்தப்பட்ட நிலையில் அவை இறைவனின் நேரடி தொடர்பினை அடைகின்றன. இந்த ஜட வாழ்வில் நான் ஏதேனும் ஒரு எஜமானரின் தொண்டில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் நான் எனது எஜமானருக்கு தொண்டு செய்யும் உண்மையான அன்பினால் அல்ல, பணம் பெறுவதற்காக மட்டுமே நான் தொண்டு செய்கிறேன். மேலும் அந்த எஜமானரிடம் அன்பு கிடையாது. அவர் என்னிடமிருந்து தொண்டினை பெற்று சம்பளம் தருகிறார்.
அன்பு என்ற வினாவிற்கு இடமே இல்லை. ஆனால் ஆன்மீக வாழ்விலோ ஒருவன் தூய அன்பின் நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டியது அவசியம். அன்பின் அத்தகு நிலையினை நமது தற்போதைய புலன்களை வைத்து செய்யப்படும் பக்தி தொண்டு என்னும் பயிற்சியின் மூலம் அடையலாம். இறைவனின் மீதான அன்பு தற்போது ஒவ்வொருவரது இதயத்திலும் உறங்கிக் கொண்டுள்ளது. அங்குள்ள அந்த இறை அன்பு பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் அது ஜட தொடர்பினால் களங்கமடைந்துள்ளது. தற்போது ஜட தொடர்பில் உள்ள இதயம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். மேலும் உறங்கிக் கொண்டுள்ள கிருஷ்ணரின் மீதான அன்பு மீண்டும் எழுப்பப்பட வேண்டும். இதுவே மொத்த வழிமுறை. பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பயிற்சி செய்ய விரும்புபவன் திறமை வாய்ந்த ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் சில விதிகளை பின்பற்ற வேண்டும். அதிகாலையில் எழ வேண்டும். குளித்து கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகள் செய்து ஹரே கிருஷ்ண ஜபம் செய்ய வேண்டும். பிறகு விக்கிரகத்திற்கு அர்ப்பணிப்பதற்காக மலர்களை சேகரிக்க வேண்டும். விக்கிரகத்திற்கு நைவேத்தியம் செய்வதற்காக உணவுப் பொருட்களை சமைக்க வேண்டும். பிரசாதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் பற்பல செயல்களை செய்ய வேண்டும். அவன் பின்பற்ற வேண்டிய சட்டதிட்டங்கள் பல உள்ளன. மேலும் அவன் தூய பக்தரிடமிருந்து பகவத்கீதையையும் ஸ்ரீமத் பாகவத்தையும் எப்போதும் கேட்க வேண்டும். இந்த பயிற்சியின் மூலம் யார் வேண்டுமானாலும் இறையன்பு நிலைக்கு உயர்வு பெற முடியும். அதன் பின்னர் இறைவனின் ஆன்மீக ராஜ்யத்திற்கான தனது முன்னேற்றத்தில் அவன் உறுதியுடன் இருக்கலாம். ஒழுக்க நெறிகளின் கீழ் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலில் செய்யப்படும் இந்த பக்தி யோக பயிற்சி நிச்சயமாக ஒருவனை இறையன்பு நிலைக்கு கொண்டு வரும். ஹரே கிருஷ்ணா. अतचित्तं समाधातुं न शक्नोषि मयि स्थिरम् अभ्यासयोगेन ततो मामिच्छाप्तुं धनञ्जय. अज्ञानातिमिरन्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. चैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादां सहगण ललिता श्री विशाखान्वितांश. हे कृष्ण करुणा सिंधो दीनबन्धो गोपेश गोपिकान्ता राधाकान्ता नमस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. श्री राधा श्याम सुंदर की जय. श्री प्रभुपाद की जय. हरे कृष्णा. ஸோ இந்த மலையிலையும் எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதாவது நம்ம வேதத்தில் ஒரு ஆத்மாவோட இயற்கையான குணங்கள் பற்றி பேசப்படுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்தோம்னா அதோட இயற்கையான குணம் காரமாக இருக்கும், அதோட இயற்கையான குணம். சர்க்கரை எடுத்தோம்னா அது இனிக்கும். அது மாதிரி ஒரு ஆத்மாவுக்கு பலவிதமான இயற்கையான குணங்கள் இருக்கு ஆத்மாவுக்கு. அதில் ஒரு இயற்கையான குணம் என்ன அப்படின்னா ஒருத்தர் நேசிக்கிற. நேசிக்கிறதுங்கிறது இயற்கையான குணம். அது யாராக இருந்தாலும் செஞ்சுதான் ஆகணும்.
ஈவன் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த குணம் இருக்கும், அந்த குட்டியை நேசிக்கும். இது இயற்கையான குணம். ஸோ இப்போ குவெஷன் என்னென்னா, அந்த ஆத்மா யாரை நேசிக்கணுங்கிற கேள்வி இருக்கு. அது நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆக்சுவலாக அது பகவானை தான் நேசிக்கணும், பகவானை நேசிக்கணும். ஆனால் இப்போ நாம் இந்த ஆத்மா இந்த உடல், இந்த பௌதீக உடலில் இருக்கும் பொழுது அந்த இயற்கையாக பகவானை நேசிக்கிறதுங்கிறது இருக்காது, மாறும். அப்படி அநேகமாக நம்ம ஒரு பணத்தையோ இல்லை புகழையோ இல்லை இங்கே இருக்கிற ஆண் பெண்ணையோ சொத்தையோ எதை நேசிக்க ஆரம்பிப்பான். அது நடக்கும். ஏன்னா நேசிச்சே ஆகணும், நேசிக்காமல் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் ஒருத்தர் நேசிச்சே ஆகணும். ஸோ சில பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார், இந்த உடம்புக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளோட புலன்கள்லாம் கெட்டு போயிருக்கும் அப்படிங்கிற, நம்ம கண் காது மூக்கெல்லாம் கெட்டு போயிருக்கும். அது கெட்டு போனதுனால நம்ம தப்பான விஷயங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஏன்னா கண்ணு கெட்டு போயிடுச்சு, காது கெட்டு போயிடுச்சு. கண்ணு கெட்டு போயிடுச்சுன்னா நான் எதை பார்க்கக்கூடாதோ அதை நான் பார்ப்பேன், அது நடக்கும். காது கெட்டு போயிடுச்சு அப்படின்னா எதை கேட்கக்கூடாதோ அதான் நான் கேட்பேன். அதெல்லாம் நான் கேட்க தேவையில்லை, ஆனால் கேட்பேன். அதே மாதிரி நாக்கு எதை பேசக்கூடாதோ அதான் நான் பேசுவேன், எதை சாப்பிடக்கூடாதோ அதை நான் சாப்பிடுவேன். இது மாதிரி ஒன்று ஒன்றா நடக்கும், எல்லாமே கெட்டு போயிருக்கும். இது ஒழுங்குபடுத்தினா தான் நான் சரியான நபரை நேசிப்பேன், இல்லை நேசிக்க முடியாது. அந்த சரியான நபர் யாருன்னா கிருஷ்ணா. இது 9வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், மையேவ மன ஆதத்ஸ்வா, உன் மனசு என் மேலே ஃபிக்ஸ் பண்ணுங்கிறார் கிருஷ்ணா. உன் மனசு என் மேலே ஃபிக்ஸ் பண்ணு கிருஷ்ணரே சொல்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார் வேறு யார் மேலேயும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறார். மனசு கிருஷ்ணா மேலே தான் ஃபிக்ஸ் பண்ணும், அவரே சொல்கிறார் போன ஸ்லோகத்தில். ஸோ அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஆனால் என் மனசை கெட்டு போயிடுச்சு அப்படின்னா என் மனசு நான் கிருஷ்ணா மேலே ஃபிக்ஸ் பண்ண முடியல, மற்ற விஷயங்களில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அது எதுவானா இருக்கலாம், ஒரு ஆணோ பெண்ணோ புகழோ சொத்தோ எதுவானாலும் இருக்கலாம். ஆனால் அது மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், வரும். இப்போ ஒருத்தர் வாழ்க்கையில் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப வருது அப்படின்னா ஒரு காரணம், என் மனசு தேவையில்லாத விஷயத்து மேலே ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதனால் நான் டிஸ்டர்ப் ஆவேன். தேவையில்லாத விஷயம் மேலே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அது சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது, டிஸ்டர்ப்டாகவே இருப்போம். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் என் மேலே ஃபிக்ஸ் பண்ணுங்கிறார். இது முன்னாடி ஸ்லோகத்தில். இது 9வது இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், ஒரு வேளை ஃபிக்ஸ் பண்ண முடியலனா அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன ஆச்சாரங்களுக்கோ அதையாவது கடைபிடிங்கிறார். டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டம் சம்டைம்ஸ். அப்போது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சில வழிமுறைகள்லாம் இருக்குது, அது ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறார் கிருஷ்ணா. செகண்ட் ஸ்டெப்பு பண்ணுங்கிறார். காரணம் முன்னாடி சொன்னபடி மனசு கிருஷ்ணா மேலே ஃபிக்ஸ் ஆகலினா நான் இன்னொருத்தர் மேலே ஃபிக்ஸ் பண்ணணும், அது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துரும். ஸோ இது என்ன விஷயம்னா, பகவான் நம்ம மேலே ரொம்ப அன்பு ஜாஸ்தி அவருக்கு. நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவர் எதிர்பார்க்குறார். எப்படி ஒரு பெற்றோர்கள் தன் குழந்தை சந்தோஷமாக இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ பகவான் அதை எதிர்பார்க்குறார், நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறார். உன் மனசு இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த டிரான்ஸ்லேஷனில் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் தமிழ் என்னதுக்கு, பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. நிறையா ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் அதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிச்சே ஆகணும். பிரபுபாத் எழுதியிருக்காரு இதில். உதாரணத்துக்கு அதிகாலையில் எந்திரிக்கணுங்கிற மஸ்ட். அது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும்.
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரபு ஆச்சாரியஸ் கொடுக்குறாங்க. அது நம்ம பழக என்னன்னா இது உண்மை. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு ஹரே கிருஷ்ணா சொல்கிறது, மங்களாரத்தி பண்ணுறது. சில பேர் பகவத்கீதை கூட படிப்பாங்க எழுந்திரிச்சு காலங்காத்தால். பிரம்ம முகூர்த்தம் சூரியன் உதயத்துக்கு 1.5 hour முன்னாடி, அதுதான் பிரம்ம முகூர்த்தம். அந்த டைமில் இது பண்ணும் பொழுது இது உண்மை, மனசெல்லாம் அப்படியே அமைதியாக இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் எழுதுகிறார் பிரசாதம் எடுக்கிறது. இந்த மாதிரி காரியங்கள் பண்ணும் பொழுது ரெகுலேட் ஆகும் எல்லாமே. நம்ம மனசு எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். புலன்கள், நம்ம 5 புலன்கள் இருக்குது, மனசு இருக்குது. கேர்ஃபுல் பார்த்து நடக்கணும். தண்ணியாக இருக்குது, ஓகே, விழுந்துட்டு போகிறான், எல்லாம் ஈரமாக இருக்குது. ஸோ இந்த மங்களார்த்தி பண்ணுறதாட்டும் இது மாதிரி பண்ணும்பொழுது மனசு அமைதியாக இருக்கும். பகவத்கீதா பாகவதம் படிக்க என்னன்னா புத்தி ஸ்ட்ராங் ஆகும். புத்தி அப்போ தான் ஸ்ட்ராங் ஆகும். நிறைய பேர் நான் புத்தி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் பகவத்கீதை கிருஷ்ணர் இதெல்லாம் பேசுகிறார். புத்தி ஸ்ட்ராங் ஆகுனா அறிவு நிறையா கொடுக்கணும். அறிவுனா இந்த அறிவு. இதெல்லாம் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ். அதே மாதிரி நம்ம பக்தர்களோட சங்கத்திலே இருக்கும். பக்தர்களோட பழகும் பொழுது தான் இந்த சாஸ்திரத்தை சொன்ன விஷயங்கள் நம்ம குவிக்காக ஃபாலோ பண்ண முடியும். எல்லாம் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் நாமளே நம்ம குழந்தைக்கு சொல்லுவோம், நல்லா படிக்கிற பையன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கோ அப்படின்னு. ஸ்கூலில் அவன் பக்கத்தில் உட்காருப்போம். ஏன்னா அப்போ தான் நீயும் படிப்ப ஜென்ரலாக சொல்லுவோம். பகவான் அதான் சொல்கிறார். வேதத்தில் அது இருக்குது. பக்தர்களோட பழகணும் அப்படிம்பா. ஏன்னா அவங்க இந்த சாஸ்திரம் கடைப்பிடிக்கிறவங்க. அவங்களோட பழகுனா நானும் அது மாதிரி ஆவேன் அப்படின்னு. அசோசியேஷன், சங்கம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது சாதாரணமானது கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு அயர்ன் ராட், ஒரு இரும்பு கம்பி எடுத்து நீங்கள் நெருப்பில் வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் அது நெருப்பாக மாறிடும். தொட்டைன்னா சுடும். காரணம் அது நெருப்போட சங்கத்தில் இருக்குது. அதே தான் அந்த கம்பி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா அரை மணி நேரத்தில் இப்போ அது தொட்டாலும் சில்லுன்னு இருக்கும். அப்போ அது எந்த சங்கத்தில் இருக்கோ அது மாதிரி அது மாறுது. அப்போ நாமளும் பக்தரோட சங்கத்தில் இருந்தால் தான் இந்த விஷயங்கள் நமக்கு புரியும். எனக்கு புரியாது. ஸோ கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பிரபுபாத் கொடுக்குறார். இது நம்மளோட புலன்களை சுத்தப்படுத்திடும். இந்த பக்தி யோகம், இந்த அத்தியாயம் பேர் பக்தி யோகம். பக்தி யோகம் இருக்குல்ல டாப் மோஸ்ட். இது ஆச்சாரிய சொல்கிறாங்க. ஸோ இது செய்யும் பொழுது இந்த மனசு சுத்தமாகும், புலன்கள் சுத்தமாகும், புத்தி சுத்தமாகும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அகங்காரம் சுத்தமாகும். இப்போ நம்ம எல்லாருக்குமே பொய்யான அகங்காரம் ஒன்று இருக்குது. அப்படின்னு என்னென்னா, நான் இந்த உடல் அப்படின்னு நினச்சாலே அது அகங்காரம். நாம் இந்த உடல் கிடையாது. இது இல்லாமல் இந்த உடல் சம்பந்தப்பட்டதெல்லாம் என்னடுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா, அகம் மமேதி, அது அகங்காரம் தான். இதெல்லாம் நமக்கு பிரச்சனை கொடுக்கும். எப்போ நான் இந்த பொருள் என்னடுது, அது என்னடுது, இது என்னடுதுன்னு சொல்கிறேனோ எனக்கு அந்த பொருள் மூலமாக தான் பிரச்சனையே வரும். நான் யாரை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேனோ அந்த நபர் மூலமாக தான் எனக்கு பிரச்சனை வரும். என் ஹஸ்பண்ட், என் ஒய்ஃபு, இந்த ஊர் எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன்னா அவங்க மூலமாக தான் அடி வாங்குவாங்க. இந்த உலகத்தோட டிசைன் அது. ஆக்சுவலி டிசைன் அப்படித்தான் இருக்கு. ஸோ இந்த பொய்யான அகங்காரம், புத்தி, மனசு, புலன்கள் இதெல்லாம் சுத்தப்படுத்தணும். ஒன் ஷாட்டில் பண்ணணும்னா ஆச்சாரியாஸ் கொடுக்குறாங்க, பக்தி யோகம் பயிற்சி பண்ணால் தான் பண்ண முடியும். எல்லாமே சுத்தம் பண்ணிடலாம். புத்தி, மனசு எல்லாமே. அது ரொம்ப கஷ்டமும் கிடையாது. இன்னைக்கு காலையில் பாகவத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். 64 அங்கம் பக்தியில் 64 அங்கம் அப்படின்னு 64 முக்கியமான ஸ்டெப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அதில் 5 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கொடுக்குறதே சாண்டிங் தான் கொடுக்குறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே.
ஸோ நெக்ஸ்ட்டு பாகவதம் இல்லை பகவத்கீதை படிக்கிறது, பக்தரோட சங்கத்தில் இருக்கிறது, இதெல்லாம் தான் மெயினாக கொடுக்குறாங்க. இது உண்மை. இது பண்ண 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 நம்மளோட புலன்கள், மைண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகும். அது எப்படிங்க ஆகும்னா அது ஆகும். அது டெக்னிக்கல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, டிஃபிகல்ட் ஆகுவானா. ஏன்னா இது ஏற்கனவே இதெல்லாம் ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி ஆச்சாரியஸ் எல்லாம் எழுதிட்டாங்க. ஜஸ்ட் இது பண்ண அப்படிங்கிறாங்க. அப்போ இது பண்ணும் பொழுது கண்டிப்பாக அப்போ தான் ஒருத்தர் பகவானை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் பகவான் நேசிக்கணும்னா பகவானை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். பகவானை பற்றி தெரிஞ்சுக்காமல் நம்ம அவரை நேசிக்க முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள். ஈவன் இந்த உலகத்தில் ஒரு பையன் ஒரு பெண்ணை நேசிக்கணும், இல்லை வைஸ் வர்ஸாக நடக்கணும்னா அந்த நபரை பற்றி எனக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் நேசிப்பாங்க. பகவானை பற்றி தெரியாமல் அவர் நேசிக்க முடியாது. ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பெட்டர் நீ என்ன நேசிச்சிருங்கிறார். அவரை நேசிக்கலினா நான் தப்பான ஆளை நான் நேசிப்பேன். இது நடந்தே தீரணுமாங்க, நடந்தே தீரணும். ஏன்னா ஒரு ஆத்மா வந்து இயற்கை யாராவது நேசிச்சாகணும். பெட்டர் பகவானை நேசிக்கணும். அது கிருஷ்ணா அவர் சொல்கிறார், பெட்டர் நீ என்ன நேசிச்சிரு. ஸோ ஒன் சென்ஸ் பகவத்கீதை பார்த்தீங்கன்னா சொல்கிற லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல கிருஷ்ணா உன் மனசு எனக்கு கொடுன்னு கேட்பார். மன் மனா அப்படின்னு சொல்லுவார், உன் மனசு எனக்கு கொடுத்துரு. ஏன் சொல்கிறாருன்னா, அவர் கொடுக்கலைன்னா என் மனசு எனக்கு பிரச்சனை கொடுக்கும், என் மனசை என்னை கொன்றும். இன்ஃபேக்ட் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அது நடக்கிறது. அவங்கவுங்க மனசே அவங்கள போட்டு பிச்சு எடுத்துரும். ஏன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம மனசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நம்மளது கிடையாது. கிருஷ்ணா கிளியராக பகவத்கீதையில் சொல்கிறார், அது என்னோடது அர்ஜுனாங்கிறார். கிருஷ்ணர் வந்து நமக்கு மனசு புத்தி எல்லாம் அவர் நமக்கு கொடுக்குறார். வச்சுக்கோ, நான் சொல்கிறபடி யூஸ் பண்ணுங்கிறார். பகவத்கீதையில் இருக்க கிருஷ்ணர் சொல்கிறார், பூமிரப்போ நலோ வாயு கம்மனோ புத்தி ரேவச்சா. கிருஷ்ணர் சொல்கிறார், பஞ்சபூதங்கள் என்னோட தான், மனசு புத்தி எல்லாம் என்னோடது அர்ஜுனா. நான் தரேன் உனக்கு, யூஸ் பண்ணிக்கோங்கிறார். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா சொந்தம் கொண்டாடிடுறேன். ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு வீடு வாடகை கொடுக்குறோம், அவர் வாடகை கொடுக்குறார், இருந்தாலும் சொந்த வீடு கிடையாது. அவர் என்ன தான் வாடகை கொடுத்தாலும் உங்கள் சொந்தம் கிடையாது. ஜஸ்ட் இருக்கிறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். அவர் சொந்தம் கொண்டாட நம்ம சும்மா இருக்க மாட்டோம், சும்மா இருக்க மாட்டோம். ஸோ இந்த மனசு புத்திங்கிறது நம்மளது கிடையாது, அது பகவானோடது. ஆனால் அது எனக்காக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த மனசு என்னை வந்து ஃப்ரை பண்ணிவிடும். ஓகே, ஜஸ்ட் ஃப்ரை பண்ணிவிடும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், அது எனக்கு கொடுத்துருங்கிறார். அது எனக்கு கொடுத்தா அது ஒழுங்காக ஒர்க் ஆகும், இல்லை ஒர்க் ஆகாது, இது ஒர்க் ஆகாது. ஸோ இது பகவத்கீதை படித்தா மட்டும்தான் புரியும். இந்த பகவத்கீதை படிக்காதனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் பிரச்சனைன்னா ஏதோ என்ன கல்யாணம் பண்ண என் ஹஸ்பண்ட் பிரச்சனை, ஒய்ஃப் பிரச்சனை, பங்காளி இவங்க தான் பிரச்சனை கொடுக்குறாங்க, என் ஜாதகம் பிரச்சனை, எதோ சொல்கிறாங்க. தவிர அவன் மனசு தான் அவனுக்கு பிரச்சனை கொடுக்க மட்டும் தெரியாது. பிரச்சனை அவங்க மனசு தான் கொடுக்க தவிர இவங்கெல்லாம் கிடையாது. நீங்கள் வேதமெல்லாம் படித்து பார்த்தா கூட இன்னும் லைக் மற்ற நபர்கள் நம்ம பிரச்சனை கொடுக்க மாதிரி வராது. பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்குது. இதே அத்தியாயத்தில் இருக்குது. இது 9வது ஸ்லோகம். நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணர் சொன்னபடி கேட்டோம்னா நம்ம டிஸ்டர்பே ஆக மாட்டோமா. இந்த 15வது ஸ்லோகம் படிக்கிறீங்களா? இதே சாப்டர் 12வது அத்தியாயத்தில் 15 கேளுங்க, நல்லாயிருக்கும். யாருக்கும் தொல்லை கொடுக்காமல், யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல், இன்பம் துன்பம் பயம் மற்றும் ஏக்கத்தில் சமநிலையுடன் எவனொருவன் இருக்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். இன்ஃபேக்ட் கிருஷ்ணரே சொல்கிறாரு, இவங்க டிஸ்டர்பன்ஸும் கொடுக்க மாட்டாங்க, டிஸ்டர்பும் ஆக மாட்டாங்க. அப்படி ஒரு நிலை இருக்குது. கிருஷ்ணர் பேசுகிறார், அப்படி ஒரு நிலை இருக்குது. ஸோ அப்போது என் லைஃப்பில் நான் ரொம்ப கவலை இதெல்லாம் வருதுன்னா பிரச்சனை எங்கிட்ட தான் இருக்குது தவிர அடுத்தவங்க கிடையாது. அது முதல்ல நான் புரிஞ்சுக்கணும், ஒத்துக்கணும். அப்போ எங்கிட்ட தான் எல்லாம் சரி பண்ணிக்கணும். எங்கிட்ட நான் சரி பண்ணணும், எங்கிட்ட ப்ராப்ளம் இருக்குது. அது சரி பண்ணுறதுக்கு இந்த கலியுகத்தில் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இந்த மனசு நான் சரிப்படுத்தணும், தியானம் பண்ணி சரிப்படுத்தணுன்னா படுத்தலாம்,
பண்ண முடியாது கிடையாது, கலியுகத்தில் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா தியானம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. வெளியில் அதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. அதுக்கு சில ரூல்ஸ் நான் சொல்கிறேன். காட்டுக்கு தான் போய் பண்ணுங்கிறான். நீங்கள் தியானம் பண்ணால் காட்டுக்கு தான் போகணும். நான் ஈரோட்டுக்குள்ளே பண்ணுவேன்னா அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. லண்டனில் பண்ணுறேன், நியூயார்க்கில் பண்ணுறேன், அதெல்லாம் பண்ண முடியாது. காட்டுக்கு தான் போகணும். இது நான் சொல்லலை, பகவத்கீதையில் ஸ்லோகாஸ் கிருஷ்ணரே சொல்கிறார், வனத்துக்கு தான் போய் பண்ணுங்கிற. அப்புறம் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அது மூச்சு பயிற்சியெல்லாம் இருக்குது. இன்னும் பிராணாயாமம் பண்ணுறது, ஆசனங்கள் பண்ணுறது, நிறைய ரூல்ஸ் இருக்குது. அவங்க சிலதெல்லாம் சாப்பிடவே கூடாது, பிரம்மச்சரிய விரதம் கண்டிப்பாக இருக்கணும். காட்டுக்கு தான் போய் பண்ணணும். காட்டுக்கு போனால் பயம் வரும் நமக்கு. கிருஷ்ணா சொல்கிற பயமே இல்லாமல் காட்டில் பண்ணுங்கிறார். ஸ்லோகத்தில் அப்படி தான் வரும். இப்போ ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மனசை அடக்கிறதுக்கு தியானம் ஒரு வழி தான். ஆனால் கலியுகத்தில் பண்ண முடியாது. ஆனால் மனசை அடக்கித்தான் ஆகணும். அது கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அதுக்கு ஒரே வழி இந்த கலியுகத்தில் நாமா தான் வழி. கிருஷ்ணா நாமா, கிருஷ்ணா ராமா கோவிந்தா, இந்த நாமா தான் வழி. இதை சொல்லிக்கிட்டு இருந்தால் மனசு அமைதியாக இருக்கும். பகவான் மேலே வச்சுட்டோம்னா அமைதியாக இருக்கும், நம்மளை தொந்தரப்படுத்தாது. ஏன்னா அது என்னோடது இல்லை, பகவானோடது. பகவான் நாம சொன்னால் அது அமைதியாக இருக்கும். சொல்லின்னு என்னை தொந்தரவு பண்ணும். ஸோ கிருஷ்ணா கடைசியில் சொல்கிறார், மன் மனா பவா, மனசு எனக்கு கொடுத்துருச்சுன்னா மத் பக்தோ பக்தனாக. அது ஆகும் பொழுது தான் நம்மளோட புலன்கள்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். கண்ணு காது மூக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகும். ஸோ அது ஒழுங்காக ஒர்க் ஆகிறது தான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். அதுக்கு ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ், என்ன ஒழுக்க நெறிகளை, ஒழுக்க நெறிகள். ஓகே, இதெல்லாம் நிறையா நம்ம ஆச்சாரத்தில் இருக்குது, வேதத்தில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஈவன் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு கூட சாஸ்திரம் இருக்குது. கிருஷ்ணர் பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்கிறார், பேசணுன்னா என்னை பற்றி மட்டும் பேசு அப்படிங்கிறார், வேறு எதுவும் பேசாதங்கிறார். யாராவது பகவானை பற்றி தவிர ஏதாவது பேசுனா பிரச்சனை வந்துடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். சும்மா எதை பேசுவாங்க, சண்டை வந்துடும். நிறைய பேர் சும்மா பேசுவோம், சண்டை வந்துடும். நீங்கள் கிருஷ்ண கதா பேசுங்க, சண்டை வராது. எங்கேயாவது ராமாயணம் டிஸ்கஸ் பண்ணுங்கள், சண்டை வராது. உங்கள் வீட்டுக்காக உங்கள் வீட்டிலே பேசுங்க, சண்டை வந்துடும். சண்டை வரும், கொஞ்ச நேரத்தில் சண்டை வந்துடும். ஸோ கிருஷ்ணரே சொல்கிற, என்னை பற்றி பேசுங்கிறார். கதையந்தஸ்ட மாம் நித்தியம், என் கதையை எப்பவுமே பேசுங்கிறார் கிருஷ்ணா. துஷ்யந்திச்சா ரமந்திச்சாங்கிறார், திருப்தியாக வாழ்வேங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், நீ திருப்தியாக வாழ்வ, ரமந்திச்சா சந்தோஷமாகவும் இருப்பேங்கிறார். ஆனால் நம்ம கதையோ ஊர் கதையோ பேசுனா சண்டை வரும். சம்டைம் பார்க்கலாம், சில பேர் பாலிட்டிக்ஸ் பேசி சண்டை போட்டுருவாங்க. இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி சண்டை போட்டுருவாங்க. பட் பகவான் பற்றி பேசும்போது சண்டை வராது, சண்டை வராது. அவன் எல்லோரும் அமைதியாக நல்லா கேட்பாங்க. ஸோ பேசுறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. என்ன பேசணும், எது பேசக்கூடாது, என்ன பார்க்கணும், என்ன பார்க்கக்கூடாது, எல்லாம் ரூல்ஸ் இருக்குது. எல்லாமே கிருஷ்ணா ரொம்ப அழகாக பகவத்கீதையில் பேசுகிறார். ஸோ இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்கிறது ஒரு கஷ்டம் கிடையாது. நீங்கள் வீட்டில் டெய்லி பகவத்கீதா படிக்கிறது ஒரு கஷ்டம் கிடையாது. நீங்கள் வீட்டில் டெய்லி பகவானுக்கு பூஜை பண்ணுறதுல ஒரு கஷ்டம் கிடையாது. பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதம் சாப்பிட்றதுல ஒரு கஷ்டம் கிடையாது. இவ்வளோ தான் கிருஷ்ணர் செய்ய சொல்கிறார், வேற ஒன்றும் சொல்லவர். எங்கே வெளியில் போய் தலைகீழாக நெல்லுன்னு சொல்கிறதோ அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. எங்கேயோ ஒரு 10,000 கிலோமீட்டர் தள்ளி கோயிலுக்கு போயிட்டு வா, கிருஷ்ணர் அது சொல்லலை. கலியுகம், பரவாயில்ல, போக முடியாது, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அவங்கவுங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கேயே உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு பகவத்கீதை படித்தாலே போதும். நம்மளோட புலன்கள்லாம் நல்லா அமைதியாக இருக்கும். இல்லைன்னா அது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது உண்மை. ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்லினா அவங்களுக்கே தெரியாமல் கண்டது பார்ப்பாங்க, கண்டது கேட்பாங்க, கண்டது பேசுவாங்க, கண்டது சாப்பிடுவாங்க, கண்டது தொடுவாங்க, டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. இது கண்டிப்பாக நடக்கும், நடந்தே தீரணும், நடந்தே தீரணும். ஸோ
சில பிரபுபாத் ஆச்சாரியாஸ் நமக்கு ரொம்ப அழகாக கொடுத்துட்டாங்க. ஆச்சாரியர்கள் எப்படி வாழணும் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது நம்ம பகவத்கீதை படித்தா தான் புரியும், படிக்கலாம் புரியாது. அதனால தான் எல்லாம் சிவபெருமான் உள்பட எல்லாரும் சொல்கிறாங்க பகவத்கீதை படிங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கன்னு சிவபெருமான் சொல்கிறார். ஸ்லோகமெல்லாம் இருக்குது. சிவபெருமானே ஆதிசங்கரரை வந்து பஜகோவிந்தம் சொல்கிறார். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமட்டே சொல்கிறார் சிவபெருமான். இன்னொரு இடத்துல சொல்கிறார் ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், ஒரே ஒரு சாஸ்திரம் பகவத்கீதா படிக்கணும் சிவபெருமான் சொல்கிறார். ஸோ இது ஒன்று ஃபாலோ பண்ணாலே போதும், பகவான் மேலே நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பான். தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நம்ம எல்லாருக்கும் ஆசை என்னென்னா சந்தோஷமாக இருக்கணும். அது கண்டிப்பாக நடக்கும் அதில். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதோ கேள்வி தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓம் தத் சத். ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஸோ இந்த ஸ்லோகா என்ன ஜென்ரல் ஏதாவது கேள்வி? ஆமாம், பக்தி யோகம் தான் சொல்கிறது. பக்தி யோகம் தான் சொல்கிறது. அந்த ஆன்சர். சில பேர் ஞான யோகம் சொல்லுவாங்க, பட் பகவத்கீதையில் அப்படி சொல்லலை. இது பகவத்கீதையில் ஆன்சர் இருக்கு. கிருஷ்ணர் சொல்கிறார் பக்தியமாம் அபிஜானாதி அப்படிங்கிறார். பக்தி மூலமாக தான் நீ என்னை புரிஞ்சுக்க முடியும் கிருஷ்ணர் சொல்கிறார். கிருஷ்ணர் ஞானமாம் அபிஜானாத்தின்னு சொல்லலை. அறிவு உபயோகித்து நீ என்னை புரிஞ்சுக்கணும்னு கிருஷ்ணர் சொல்லலை. ஆனால் பக்தி இருந்தால் நீ என்னை புரிஞ்சுக்கோங்கிறார். ஸோ அங்கேயே தெரியறது பக்தி சிறந்ததுன்னு. பக்தி இருக்கிறதே சிறந்தது. இது புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு, நம்மளை ஒருத்தர் நேசிக்கிறார் வைங்க, நமக்கு சின்சியராக நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்களும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லுவோம். நம்ம யாருமே அறிவாளி நம்ம வீட்டுக்கு கூப்பிட மாட்டோம். ஆனால் நமக்கு அவங்க மேலே சின்சியராக பிரியம் இருக்குது, இல்லை அவங்க நம்ம மேலே பிரியம், நம்ம கூப்பிடுவோம், ஷேர் பண்ணுவோம். ஸோ பகவான் அதே மாதிரி யாருக்கு அவர் மேலே ரொம்ப பிரியம் இருக்கோ அவங்களுக்கு தான் பகவானை பற்றி புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. இது கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறார். கிருஷ்ணரே சொல்கிறார், 2-3 இடத்துல சொல்கிறார். பக்தியாத்வனன்யா சக்யா அகம் ஏவம் விதோ அர்ச்சுனா. கிருஷ்ணர் சொல்கிறார் ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேனா. பக்தின்னு நீ என்னை பார்க்கலாங்கிறார். கிருஷ்ணரை பார்க்க முடியாதுலாம் கிடையாது. ஆனால் பக்தி இருந்தால் தான். ஞானம் இருந்தால் பார்க்க முடியுமானா கிருஷ்ணர் இப்படி சொல்ல அந்த மாதிரி ஸ்லோகமே கிடையாது. ஆனால் இப்படி ஸ்லோகா இருக்கு. பக்தி தான் சிறந்தது. அர்ஜுன் லாஸ்டாக போடல. அர்ஜுனுக்கு எல்லாமே தெரியும், எப்பவுமே தெரியும். இன்னும் அதுக்கு அர்ஜுனருக்கு எல்லாமே தெரியும். கிருஷ்ணர் அர்ஜுனரை டெம்பரரியாக மறக்க வச்சு கேள்வி கேட்க வைக்கிறார். அர்ஜுனருக்கு கிருஷ்ணா பகவான் எப்பவுமே தெரியும். டெம்பரரியாக கிருஷ்ணர் வந்து டெம்பரரி அர்ஜுனர் மயக்கத்தில் வச்சு அழுக வச்சு கேள்வி கேட்க வைக்கிறார் நமக்காக. ஸோ அவர் நம்மளோட பிஹாஃபில் தான் கேள்வி கேட்குறார். கிருஷ்ணர் பதில் கொடுக்குறார். அர்ஜுனாக்கு எல்லாமே தெரியும். அர்ஜுனா ஆர்டினரி பர்சன்லாம் கிடையாது, பியூர் டிவோட்டி அவர். ஓகே, ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கலாம்? இந்த பதத்தில் வந்து பக்தி யோகம் 2 போட்டுருக்கு. அது வந்து ஒன்று தெய்வீகமான அன்பினால் பரமபுருஷன் பகவானே அப்படின்னு போட்டுருக்கோம். இன்னொன்று வந்து திவ்யமான அன்புங்கிறது மட்டும் போட்டுருக்கு. தமிழில் 2 இதுன்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ 2 ஒன்று வந்து என்னென்னா நேச்சுரலாக பகவான் மேலே சில பேருக்கு அந்த அன்பு இருக்கும். இந்த ஸ்லோகத்தில் இந்த 2வது பற்றி தான் பேசப்படுறது. சில பேருக்கு இருக்காது. அவங்க என்ன பண்ணுறது
அவங்களுக்கு தான் இந்த விதிமுறைகள்லாம் இருக்குது. அவங்க வந்து லைக் காலங்காத்தால் எந்திரிக்கணும், இதெல்லாம் பண்ணணும். அப்போ நேச்சுரலாக பகவான் மேலே அன்பு வரும். அது வந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அது ஆக்சுவலி. அது வரலைன்னா ரொம்ப டஃப். முன்னாடி சொன்னபடி நாம் யாரையாவது நேசிச்சே ஆகணும். நேசிக்காமல் இருக்கவே முடியாது. அது ஆத்மாவோட இயற்கையான குணம். நேசிச்சே ஆகணும். பெட்டர் பகவான் நேசிச்சா தப்பிச்சேன், இல்லைன்னா ட்ராப் மாட்டிக்கோ. ஆமாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ வேறு ஜென்ரல் கொஷின்ஸ் இருக்குங்களா? தெரியல, எனக்கு தெரியல. ஹயக்ரீவர் லலிதா சஹஸ்ரநாமம் ஆக்சுவலி பகவான் பற்றியும் கிடையாது, அது வேற. ஏன் அவர் ஹயக்ரீவா எனக்கு தெரியல. பட் கலியுகா ஹரே கிருஷ்ண மகாமந்திர மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். மற்ற சொல்லிக்கலாம், ஆனால் ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்லினா மோர் ப்ராப்ளம். இது சொல்லி ஆகணும்னு கிருஷ்ணர் சொல்கிறார், சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார் சொல்லி ஆகணும்னு. பகவான் சொல்கிறான்னா கேட்கணும். ஆனால் ஹயக்ரீவ் எழுதினார் எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் இருக்கலாம், பட் கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார், அவரோட நாமத்தை சொல்லணும்னு அவரே சொல்கிறார் பகவத்கீதையில். சததம் கீர்த்தயந்தோ மாம் அப்படிங்கிறார். எப்பவுமே என்னோட நாமத்தை சொல்லுங்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போது பகவான் என்ன சொல்கிறார் அது நம்ம கேட்கணும். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஜென்ரல் கொஷின்ஸ். இல்லை கிளியராக இல்லை, நீங்கள் பேசுகிறது கிளியராக இல்லை. என்ன சொல்கிறீங்க? கிளியராக இல்லை, சாரி. என்ன சொல்கிறாங்க? ஓகே. ஸோ கேள்வி என்னதில்? என்னென்ன இருங்க. கிருஷ்ணா தான். எஸ் கிருஷ்ணா தான். எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் நம்ம கூட இருக்கிறது பகவான் தான். அது பகவத்கீதையில் அவரே சொல்கிறார். ஏன் என் கூடவே இருக்காருன்னா அவருக்கு நம்ம மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கார். அது நமக்கு புரியல, நமக்கு புரியல இவ்வளோ பிரியமாக இருக்காரான்னு. அது குரு ஆச்சாரியாஸ் தான் சொல்லி கொடுப்பான், அப்போ தான் நமக்கு புரியும். எஸ். ஓகே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அனௌன்ஸ்மெண்ட்.